ஹலோ கைஸ், நான் பார்க்குற டாபிக் நெட்வொர்க்கிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர்ஸ்னால் அதாவது பேங்கிங் கம்ப்யூட்டர்ஸில் வந்து எப்படி நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இன்டர்நெட்டை வந்து எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்கிங் ப்ளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அதாவது ஆன்லைனில் வந்து பேங்கிங் ப்ளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்லைன் பேங்கிங்லாம் யூபிஐ விட்டுருங்க. அப்பார்ட் ஃப்ரம் த யூபிஐ இந்த இன்டர்நெட் பேங்கிங் சொல்லிட்டு அவங்க ஒரு வெப்சைட் போர்ட்டலில் போய் நம்ம பேமெண்ட் பண்ணுவாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வரும். ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐக்கு வந்து யோனோ ஆப்ஸ் வச்சிருப்பாங்க, அதாவது அப்ளிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போய்னா ஆன்லைன் எஸ்பிஐன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட் போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் இஸ் திஸ். ஓகேங்களா? அது நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கணுமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அது என்ன பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் தட் அலோ கஸ்டமர்ஸ் ஆக்சஸ் அக்கௌண்ட், செக் பேலன்சஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ், பே பில்ஸ். ஓகேங்களா? அது வந்து நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் செக் பண்ண முடியுது, ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, அப்புறம் பில்லை பே பண்ண முடியுது. ஓகேங்களா? இது வந்து அப்புறம் வேரியஸ் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஓவர் த இன்டர்நெட் நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேன் கார்டு அப்டேட் பண்ணலாம், அப்புறம் அந்த நேம் சேஞ்ச் பண்ணால் அது ரிவர்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? தேர் இஸ் மல்டிபிள் ஆப்ஷன் அவைலபிள். நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் ரிலேபிள் நெட்வொர்க் இஸ் எசென்ஷியல் டு ஆக்சஸ் ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ். அதாவது நம்ம ஆன்லைன் பேங்கிங் ஆக்சஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து செக்யூராக அப்புறம் வந்து ரிலேபிளாக ஒரு நெட்வொர்க் வேணும். ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன். அப்போ தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃப்ரம் த கஸ்டமர் சைடு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூர் கம்யூனிகேஷன். ஸோ பேங்க் நெட்வொர்க் வந்து எதுக்குன்னா செக்யூர் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. செக்யூர் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் போடுற ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ்எஸ்எல், டிஎஸ்எல் சொல்லிட்டு. ஓகேங்களா? இது இல்லை, இது ரெண்டு தான். இது வந்து எது பண்ணும்போதுன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லாகின் கிரியேஷனுக்கு லாகின் டேட்டாஸ். ஓகேங்களா? யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்கே நம்ம டைப் பண்ணி நம்மளோட இப்போ ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டு போட்டிருக்கணும். அது வந்து அந்த சர்வரை சேவ் ஆகும்போது ஐடி பாஸ்வேர்டை சேவ் ஆகுது. அதில் ஆஷ் வேல்யூ சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆஷ் வேல்யூ சேவ் ஆகும். அந்த ஆஷ் வேல்யூ சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இதுதான் இதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு டேக்ஸ் அ டைம், லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் தேவைப்படும். ஆக்சுவலாக அது வந்து சம் பாயிண்டில் தான் அது இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த எஸ்எஸ்எல், டிஎஸ்எல் வந்து இந்த ஒரு என்கிரிப்ஷன் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து நம்மளுடைய டேட்டாவை ஒரு செக்யூரான விலையை சேவ் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது நமக்கும் அந்த சர்வர் மட்டும் தான் தெரியும். மற்றபடி ஆனால் அந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்ண நினச்சாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு வேல்யூ மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா? அது வந்து அங்கே பிரேக் பண்ண முடியாது ஒன்று சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் பேங்கிங் சிஸ்டம். ஸோ கோர் பேங்கிங் சிஸ்டம்ன்றது தான் வந்து இப்போ எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் உங்களுக்கு மெயின் சர்வர் இருக்கும். ஓகேங்களா? மெயின் சர்வர் இருக்குங்களா? இப்போ யாரோட டேட்டா வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோட இருக்குங்களா, அது தான் அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம்ன்றாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா? டெபிட் கார்டு, ஏடிஎம், நம்ம ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ணாலும் அதில் தான் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அது வந்து டக்குன்னு காணி தான் வித்ரா பண்ணுவோம். இப்போ நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாலும் அது அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம்னா எல்லாத்துக்கும் ஒரு எசென்ஷியலான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது தான் அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ், ட்ரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கோர் பேங்கிங் சிஸ்டம் தான். ஓகேங்களா? அது வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆஃப் த பேங்க்னு சொல்கிறாங்க. அந்த பேங்க்லேயே அதாவது ஒரு மெயின் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பேங்க்கில் இருக்காது, அது சர்வர்னு ஒரு இடத்துல சேஃபாக வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி வந்து சிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப்டன் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மல்டிபிள் சர்வர்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ். இது வந்து மல்டிபிள் சர்வர்ஸில் வந்து இது ஒரு டேட்டாஸாக இருக்குமா, அண்ட் இந்த டேட்டா சென்டர்ஸும் இருக்குமா. ஓகேங்களா? அதாவது மல்டிபிளான ஒரு சர்வரில் வச்சுருப்பாங்க. ஒரே சர்வர்னா ஒரு நீட்டாக இருக்கும். சர்வர் ரேக் நமக்கு தெரியும். அவங்க சர்வர் மல்டிபிள் சர்வர் இருக்குன்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவ்வளோ பேர் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா? நெட்வொர்க் டெக்னாலஜி ஃபெசிலிட்டி கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா சிங்க்ரனைசேஷன். அவங்க அதாவது அந்த ரெண்டு சர்வர்ஸ்குள்ளேயும் ரெண்டு டேட்டா சென்டர்ஸ்குள்ளேயும் அவங்க வந்து கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் வந்து ரெண்டுத்துக்கும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் டேட்டா சிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அக்கௌண்ட்டில் வந்து 1000 rupees இருக்குன்னா அவங்க வந்து போயிட்டு ஏடிஎம்ல எடுத்துட்டாங்கன்னா ஏடிஎம்லேருந்து அவங்க 500 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் 500 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த ஏடிஎம் சர்வரும் அண்ட் தென் அந்த பேங்க் சர்வரும் வந்து சிங்க் ஆகி இதில் அமௌண்ட் நம்ம டெபிட் ஆகணும்னா அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக சிங்க் ஆகும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேபிளான டேட்டா கிடைக்கும். அப்போ தான் அந்த பேங்க் வந்து ஒரு ப்ராப்பர் ரன்னாக நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் அந்த கோர் பேங்கிங் சிஸ்டம் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஏடிஎம்ல ஆரம்பித்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம பேங்க்கில் வித்ரா பண்ணுறது வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல ஒரே அக்கௌண்ட்டில் வந்து இங்கே மைனஸ் ஆனால் எல்லாத்தையும் மைனஸ் ஆகுன்ற மாதிரி பண்ணுறது வந்து இந்த கோர் பேங்கிங் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நெட்வொர்க். ஸோ ஏடிஎம் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம ஏடிஎம்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் எல்லா மிஷின் சொல்லிட்டு ஆர் நாட் பார்ட் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங். இது வந்து டிஜிட்டல் பேங்கிங்கில் ஒரு பார்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எக்கோ சிஸ்டமில் இது நம்ம என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கஸ்டமர்ஸ் ஆக்சஸ் ஆஃப் கேஷ் வித்ராவல்ஸ், டெபாசிட்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். இது வந்து ஏடிஎம் வந்து என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் வித்ரா பண்ண முடியும், டெபாசிட் பண்ணணும், நம்ம அதர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பின் சேஞ்ச் பண்ணலாம், பின் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து நமக்கு ஏடிஎம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மொபைல் பேங்கிங். ஸோ இந்த கரண்ட் இதில் வந்து நம்மளுக்கு மொபைல் பேங்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் எல்லாமே கஸ்டமர்ஸ் பெர்ஃபார்ம் வேரியஸ் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் யூசிங் தர் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் டேப்லெட்ஸ். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் டேப்லெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுறோம் பேங்கிங்லன்றாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன வேணால் பண்ண முடியாது இல்லைங்களா? இதுக்கு வந்து எது இருப்பது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் இன்க்ளூடிங் 4G 5G இதில் வந்து நமக்கு அந்த பேங்கிங் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஓகேங்களா?
allowing users to access their accounts from the visual anywhere. அவங்க விஷுவலாக வந்து எனிவேர் எங்கே இருந்தாலும் இந்த 4G 5G நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி மோரோவர் நம்ம 3G வைஃபை எதுனா இருக்கணும் ஓகேங்களா, அந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த ஆப்ஸை, விச் மீன்ஸ் அந்த நம்மளுடைய அக்கௌண்ட்டை விஷுவலாக சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் சிஸ்டம் பார்த்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் க்ரூஷியல் ஆப்ரேஷன் ஃபார் ஏர்டெல் பேமெண்ட் சிஸ்டம். நெட்ஒர்க்கிங் தான் வந்து இந்த ஏர்டெல் பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று நான் கம்யூனிகேட் பண்ணிக்குது இல்லைங்களா. ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன், டிஜிட்டல் வாலெட்ஸ் அண்ட் அதர் பெர்ஃபார்ம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டம் கீழே தான் ஓகேங்களா. பாயிண்ட் ஆஃப் சேல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இடத்துல பொருள் வாங்குறோம்னா அங்கே வந்து நம்ம கார்டில் பே பண்ணுவோம், இல்லை யூபிஐயில் பே பண்ணுவீங்களா. ஸோ அதான் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் நம்ம சொல்லணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேனா இப்போ நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கிரெடிட் கார்டு பே பண்ணுறீங்களா, டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்களா, இல்லை யூபிஐயில் பே பண்ணுறீங்களா, அந்த கேட்வே கேட்கும் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே நம்ம ஈஸியாக சொல்லலாம். இந்த பேமெண்ட் சிஸ்டமும் இந்த பேங்க் நெட்ஒர்க்கிங் கீழே தான் வரும்னு சொல்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஓகேங்களா. செக்யூரிட்டி மெஷர்ஸ் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பேங்கிங்கில். ஸோ இது எவ்வளோ செக்யூராக வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபயர் வால்ஸு, அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், எதனா தேவையில்லாமல் ஃபைல் எதனா வந்துச்சுன்னா டிடெக்ஷன் பண்ணுறது. ஃபயர் வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது செக்யூரிட்டி சிஸ்டம் ஓகேங்களா. இதை தாண்டி வர முடியாது, வைரஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை தேர்ட் பார்ட்டி யாரும் வந்து நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கு வார்னிங் கொடுப்போம் ஓகேங்களா. அதெல்லாம் அந்த ஃபயர் வால்ஸோட வேலை. அதர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் டு ப்ரொடெக்ட் டிஜிட்டல் பேங்கிங். மற்ற விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த டிஜிட்டல் பேங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. ஃப்ரம் சைபர் த்ரெட்ஸ், அதாவது இந்த சைபர் குற்றங்கள்லேருந்து தவிர்க்கிறதுக்காக சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அது வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஃபார் வெரிஃபை ஐடென்டிஃபை யூசர்ஸ் ஆக்சஸிங்க ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன் பேங்கிங் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம யூபிஐஸே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் பேங்கிங் பண்ணோம்னா நம்ம லாகின் பண்ணால் ஓடிபி லாகின் பண்ணணும், ஐடி பாஸ்வேர்ட் போகணும், அப்புறம் ஓடிபி ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். நம்மகிட்ட வந்து ஒரு ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வாங்க, மல்டி ஃபேக்டர்னா ஒன்றுக்கு மேலே நம்மகிட்ட ஆத்தென்டிகேஷன் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த 2 ஸ்டெப் அந்த ஓடிபி கேட்குது, ஓடிபி கேட்ட அப்புறம் உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதனா வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு நமக்கு கேட்குதுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நமக்கு அதான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த செக்யூரிட்டி மெஷர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒன்று தான் ஓகேங்களா. அதாவது இவங்க பண்ணுற எல்லாமே வந்து க்ளவுடாக ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் சர்வரில் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஓகேங்களா. இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லிவரேஜ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபார் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து க்ளவுட் கம்பெனி எது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக விரிவுபடுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி யூஸ் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறாங்க ஓகேங்களா. பேங்க்ஸ் எஃபிஷியன்ட்லி மேனேஜ் அண்ட் ஸ்டோர் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா. பெரிய வால்யூம்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க க்ளவுடு கம்பெனி தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ க்ளவுட் கம்பெனின் போது நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ட்ரைவ் வச்சிருக்கோம், ஃபிசிக்கலாக ஒரு டேட்டா வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அது வந்து கஷ்டம், நம்ம தேடி எடுக்கிறதோ இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேட்டா வந்தாலும் அதில் நம்ம டெபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. இதே வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே எடிட் பண்ணுறோம், அதிலே பார்க்குறோம் போது அது செக்யூரான வேலை நம்ம லாகின் பண்ணுறோம்னா இட் வில் பி அ பெட்டர் ஓகேங்களா. க்ளவுட் கம்ப்யூட்டிங் போது அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது, அதுவும் இல்லாமல் அதில் வந்து ஈஸியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியுது. இவங்க டெபிட் பண்ணிட்டாங்க, கிரியேட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஓகேங்களா. அதெல்லாம் வந்து இவங்க அது லார்ஜ் வால்யூம் டேட்டா வந்து யூஸ் எஃபிஷியன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அக்சசிபிலிட்டி அண்ட் டேட்டா செக்யூரிட்டிக்காக இது மேக்ஸிமம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஓகேங்களா. ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன தான் செக்யூராக என்ன தான் நம்ம எப்படி எவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் ஸோ திஸ் ஆர் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஃப்ரம் த கவர்மெண்ட் ஓகேங்களா. சப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெகுலேட்டரி கவர்மெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த ரெகுலேட்டரி வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்கணுன்றாங்களா. அப்புறம் செக்யூரிட்டி கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் ஆடிட் ட்ரையல்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். செக்யூரான கம்யூனிகேஷன் இருக்கணும், டேட்டா இன்டெகிரேட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. டேட்டா வந்து நியாயமானதாக ஒரிஜினலாக தான் இருக்கணும். அப்புறம் ஆடிட் ட்ரையல்ஸு க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கணும், ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழ் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஓகேங்களா. இது கஸ்டமர் சப்போர்ட் கம்யூனிகேஷன் வந்து இது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டி கம்யூனிகேஷன் சேனல்ஸ் பிட்வீன் த பேங்க்ஸ் அண்ட் த கஸ்டமர்ஸ். இப்போ வந்து பேங்க்கில் தான் இஷ்யூ, என் அக்கௌண்ட்டில் வந்து காசு எடுக்கல, நான் டெபிட் ஆயிடுச்சு, இல்லை பார்த்தீங்கன்னா என் டெபிட் கார்டு ஒர்க் ஆகலை, இது மாதிரி இஷ்யூ வரும்போது அந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பேங்க்கை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதுக்கான வழி இருக்கணும். திஸ் இன்க்ளூட்ஸ் ஆன்லைன் சேட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதா இருக்கணும், இல்லை இமெயில் பண்ணி கேட்கறதா இருக்கணும். அப்புறம் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஃபார் கஸ்டமர் சப்போர்ட் வேறு என்ன ஃபார்ம்ஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட்டே அதிகமாக வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம எதாவது இஷ்யூ நம்ம கேட்கலாம், இல்லை புக் பண்ணலாம், பேமெண்ட் கூட வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நமக்கு இன்னும் அது கன்வீனியன்ட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம இந்த கஸ்டமர் சப்போர்ட் கம்யூனிகேஷனில் அது வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம், அது ஒரு வீடியோ பெறுது உங்கள் பாலா.